ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடல் சூடு தணிந்து உடலை குளிர்ச்சியாக வைக்க வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் பிரச்சனை இருக்கா? பச்சைப்பயிறு வெந்தயம் மட்டுமே வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உடனே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தனோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா போதும். நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கும்போது நல்லா ஊறி வந்துட்டு பயிரை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது பயிர் தனியாக தோல் தனியாக வரணும். அந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கூட விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக மசியாத அளவுக்கு இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 90% அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பக்குவம் போதுமானது, அதனால் இந்த பக்குவத்தில் எடுத்திருக்கேன். நல்லா இது போல் அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ மிச்சம் இருக்க தண்ணியுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. ஊற வைக்கும்போது 3 கப் அளவு தண்ணி சேர்த்தோம். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு ஒரு 4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பு இல்லைனா டம்ளரில் பயறு வெந்தயம் எடுக்கீங்களோ அதே அளவில் மொத்தத்தில் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளாக இருக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சைப்பயிர் வெந்தயம் ரெண்டுமே உடலுக்கு நல்ல குளிர்ச்சி. வெயில் காலத்தில் இதை வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாள் எடுத்துக்கிடும் போது உடலை நல்ல குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மழை நேரத்துலேயோ குளிர்காலத்துலேயோ இதை சாப்பிடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்ல எடையே கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஆரம்பத்தில் தண்ணியாக இருக்கணும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டியான பதத்தில் வரும். பச்சைப்பயிறு வெந்தயம் ரெண்டுமே நம்ம பச்சையாகவே அரைச்சிருக்கிறதுனால இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும் கொதித்து வர ஸ்டேஜில். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையே நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுபோல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது நல்லா பொங்கி கொதித்து வரணும். பச்சைப்பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து, பொட்டாசியம், மேக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல வலிமையாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இந்த அளவுக்கு கட்டியான பதத்தில் வந்துட்டு இது நல்லா கொதித்து பொங்கி வரணும். அது வரைக்கும் நல்ல பொறுமையாகவே கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயம் உடல் சூட்டை குறைச்சி உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வாய்ப்புண், வயிற்றுப்புண், வாய்வு பிரச்சனை இருக்கவங்க வெந்தயத்தை எடுத்துக்கிடும் போது செரிமான பிரச்சனையை இதை மேம்படுத்தும். நல்லா இது போல் கொதித்து பொங்கி வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கொதிக்கிற ஸ்டேஜிலே ஒரு 4 டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் தேவைக்கு மட்டும் மாவை யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இனிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட எடுத்து வைக்கலாம். நான் இன்றைக்கி இதை இனிப்பு கஞ்சா தான் செய்ய போகிறேன். நான் சேர்த்துருக்க அளவு வந்து 5 டு 6 டம்ளர் இருக்கும். 6 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால தான் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட இனிப்புக்காக ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சைப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்துக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு இனிப்பாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் கசப்பு தன்மையாக கொடுக்கும். அதனால வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது மேனேஜ் பண்ணிடும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2.25 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து தட்டி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுக்க தேவையில்ல. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் நிறைய தூசி மண்ணெலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கொதிக்க வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வெயிலுக்கு தேங்காய் பால், வெந்தயம், பச்சைப்பயிறு எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடல் சூடு தணிந்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வெல்லம் சேர்த்து ஒரு 2 டு 3 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன் நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.